வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் நாளை அதாவது 4th May 2026 ஆட்சி அமைக்க போவது யார், யார் அதிக இடங்களை கைப்பற்ற போவது யார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. 2026 புதிய முதல்வர் யார் என்பது நாளைக்கு தெரியும். 4 பேர் களத்தில் நிற்கிறாங்க ஆட்சி அமைப்பதற்கு. ஒன்று டிஎம்கேயின் ஸ்டாலின் அவர்கள், இரண்டாவது ஏடிஎம்கேயின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மூன்றாவது நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள், நான்காவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டின் நிலைமை எங்கே போய்கொண்டிருக்கிறது என்று. ஏன் இந்த அரசாங்கங்கள் எல்லாம் கடன் வாங்குகின்றன? இதற்கு முந்தைய அரசாங்கம், அதற்கும் முந்தைய அரசாங்கம், அதாவது ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிஎம்கேயின் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சுமார் 5 லட்சம் கோடி அளவிற்கு கடன் வாங்கி குவித்துள்ளார்கள். இவர்களுக்கு கடன் வாங்க அதிகாரம் கொடுத்தது யார்? ஓட்டு போட்ட மக்களா, இல்லை இந்திய அரசியல் சாசன அமைப்பா, அல்லது உச்ச நீதிமன்றமா என்பதுதான் இன்றைய $1,000,000 கேள்வி. இவர்கள் இந்த 5 லட்சம் கோடியை கடன் வாங்கி என்ன செய்தார்கள், எப்படி செலவழித்தார்கள், எதற்கு செலவழித்தார்கள் என்ற கணக்கு மக்களுக்கு தர வேண்டும். ஏனென்றால் நமது தமிழ்நாட்டை மக்களை வைத்துத்தான் இவர்களுக்கு கடன் கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் உண்மையான ஒரு அரசாங்கம் என்றால், இவர்கள் உண்மையிலேயே நிர்வாக திறமை இருக்கிறது என்றால், இவர்கள் எதற்கு கடன் வாங்க வேண்டும்? மக்கள் கொடுக்கின்ற வரி பணத்தில் ஒரு அரசாங்கத்தை நடத்த தெரியவில்லை என்றால் இவர்களுடைய நிர்வாக திறமை என்னவென்று சொல்வது? உண்மையை சொல்ல போனால் அரசாங்க ஊழியர்களும் அரசியல்வாதிகளும் தான் இந்த நாட்டை சூறையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஊழல் செய்து கடன் மேல் கடன் சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் மேல். ஓகே, அது ஒரு புறம் இருக்க, இந்த தமிழ்நாட்டின் ஆட்சி அமைக்க போவது யார்? இந்த கேள்வியை தான் நம்ம 5 வருஷத்துக்கு ஒருக்கா எல்லா ஊடகங்களும் எல்லா மக்களும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றனர். ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளின் அரசியல்வாதிகள் கோடீஸ்வரர்களாக மாறி இருக்கின்றார்கள். மக்களோ இந்த கேள்வியை 5 வருடத்துக்கு ஒரு முறை மாற்றம் வராதா, ஆட்சி அமைக்க போவது யார் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டே வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த முறை ஓட்டு போடுவதற்காக. இதுதான் இந்திய ஜனநாயகத்தின் முறையோ? ஆக நாளை ஆட்சி அமைக்க போவது யார்? கருத்து கணிப்புகள் வந்த வண்ணமே இருக்கின்றன. ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்லுகிறது? டிஎம்கே 2.0 ஆட்சி அமைக்கும். அதற்கு அருகதை இருக்கிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏனென்றால் முந்தைய ஆட்சியை நடத்தினவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர்கள் 5 லட்சம் கோடி அளவிற்கு கடன் வாங்கி குவித்துள்ளார்கள். எதற்கு செலவழித்தார்கள்? கல்விக்கா, மருத்துவத்துக்கா, சுகாதாரத்துக்கா, இல்லை விவசாயத்திற்கா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இரண்டாவது, இந்த கடன்களை எல்லாம் யார் கொடுத்தது? இந்த அரசியல்வாதிகளே முட்டாள்கள். இந்த முட்டாள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு முட்டாள் கடன் கொடுத்தார்கள். எந்த அடிப்படையில் கடன் கொடுத்தார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் சாட்சி கையொப்பம் விட்டார்களா? என்ன விதிமுறை இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த 4 கட்சிகள், அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், இந்த எல்லா கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசின தேர்தல் நேரத்தில். ஆனால் எந்த ஒரு
அரசியல் கட்சியாவது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததா, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததா, சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததா, அல்லது விவசாய புரட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நான்கும் தான் ஒரு நாட்டை வளப்படுத்தக்கூடிய அடிப்படை காரணிகள். ஆனால் இந்த அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் வாக்குறுதிகள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? நான் வெற்றி பெற்றால் 2000 ரூபாய் மகளிருக்கு கொடுப்பேன். இது ஒரு லஞ்சம், இது ஒரு ஊழல். வெற்றி பெற்றால் 2000 கொடுப்பேன் என்று சொல்வது ஊழலுக்கு சமமானது. தேர்தல் ஆணையம் எங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது? தேர்தல் ஆணையத்தில் இருக்கின்றவர்களே முட்டாள்கள். தமிழ்நாட்டில் மகளிர் மட்டும்தான் உண்டோ? எங்கு பார்த்தாலும் மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பஸ், என்னவென்று சொல்வது? அரசியல் கட்சிகளை நீங்கள் ஏதோ ஓட்டு வங்கிக்காக இப்பொழுது தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் மக்களுக்கும் வேறு வழி இல்லை. ஒரு தடவை டிஎம்கே பார்ப்பார்கள், மறு தடவை ஏடிஎம்கே பார்ப்பார்கள். ஆனால் இந்த முறை எதுவென்று தெரியாது. ஏனென்றால் இளைய தலைமுறையினர் விஜயை அதிகம் விரும்புகிற ஒரு இளைய தலைமுறை இந்த நேரத்திலே தேர்தலை சந்தித்து விட்டு சென்றிருக்கின்றது. ஆனால் எந்த கட்சி வந்தால் தமிழ்நாட்டில் பாலும் தேனும் ஓடும். நாளை புதியதாக அமைய இருக்கின்ற கட்சி எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பாலும் தேனும் ஓடுமா? இல்லை, ஓடாது. அவர்கள் புது வகையான ஊழலை செய்வதற்கு திட்டம் தீட்டுவார்கள். அது எந்த கட்சி வந்தாலும் இது உண்மைதான். நான் எந்த கட்சி என்று சொல்லவில்லை. எந்த ஒரு புதிய கட்சி நாளை ஆட்சிக்கு வந்தாலும் அதே ரோடுகள் தான், அதே ஓட்டை நிறைந்த பஸ்கள் தான், அதே வேலை செய்யாத மெத்தனை போக்கை கடைபிடிக்கின்ற அரசாங்க ஊழியர்கள் தான். அதே காற்றை தான் சுவாசிக்க போகிறோம், அதே மரங்கள் தான் இருக்க போகின்றன, அதே மலைகள் தான் நாம் பார்க்க போகின்றோம். என்ன வித்தியாசம்? ஏன் நாம் மக்கள் ஆட்சி மாற்றம் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கின்றோம், கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கின்றோம்? ஒன்றும் மாறாது. தேர்தல் ஆணையம் விதிமுறைகளை மாற்றாவிட்டால் ஊழல்களும் மாறாது. எந்த ஆட்சி வந்தாலும் மக்களுக்கு மாற்றங்கள் நிகழாது என்பதை கூறி நாளை வரை காத்திருப்போம். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறி நன்றி, வணக்கம்.